லோகேஷ் கனகராஜ் இப்படி மாறிட்டாரு, திடீர்னு அவருக்கு என்ன ஆனது? ரஜினிகாந்தோட நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் டிரெக்ஷன்ல உருவாகி இருக்கக்கூடிய திரைப்படம் தாங்க கூலி. சன் பிக்சர்ஸ் இந்த படத்தை தயாரிக்க அனிருத் தான் இந்த படத்திற்கு இசையமைக்கிறார். இந்த படத்தோட படப்பிடிப்பு பணிகள் ஆல்மோஸ்ட் முடிவடைய போகுது. கமலஹாசனை வைத்து விக்ரம் என்ற மிகப்பெரிய ஹிட்டை கொடுத்த லோகேஷ் அதற்கப்புறமாக இந்திய அளவில் பிரபலமானார். அவரோட இயக்கத்தில் நடிக்க இந்திய திரையுலகில் இருக்கக்கூடிய முன்னணி நடிகர்கள் எல்லாருமே ஆர்வம் காட்டினாங்க. அதனைத் தொடர்ந்து விஜயோடு இணைந்து லியோ என்ற திரைப்படத்தை உருவாக்கினார் லோகேஷ். இந்த படத்திற்கு இந்திய அளவில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் விக்ரம் அளவிற்கு இந்த படம் விமர்சன ரீதியாக வரவேற்பு பெறல. சற்று கலவையான விமர்சனங்களை தான் லியோ பெற்றது. இந்த நிலையில லியோ படத்திற்கு வந்த சில கலவையான விமர்சனங்கள் தன்னுடைய அடுத்த படத்திற்கு வந்துவிடக் கூடாது என்ற முனைப்புல தீவிரமாக செயல்பட்டு இருக்கிறார் லோகேஷ் அப்படின்னு தான் சொல்லணும். மட்டுமில்லாம கமலோட தீவிரமான ஃபேன் தான் லோகேஷ். ரஜினியுடன் கூலி திரைப்படத்தின் மூலமாக இணைகிறார். இதுவே இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பை உயர்த்தியிருக்கு. மேலும் கூலி திரைப்படத்தின் மூலமாக 1000 கோடி வசூலை குவித்து தமிழ் சினிமாவின் முதல் 1000 கோடி வசூலை பெற்ற படம் என்ற சாதனை நிகழ்த்திருக்கிறது படக்குழு. இதனைத் தொடர்ந்து தற்போது இந்த படத்துல நடிகை பூஜா ஹெக்டே ஒரு பாடலுக்கு நடனமாட இருப்பதாகவும் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஜெயிலர் படத்துல காவாலயா பாடலுக்கு தமனா ஆடியதை போல கூலி திரைப்படத்துல பூஜா ஹெக்டே டான்ஸ் ஆட போறாங்க அப்படின்ற ஒரு நியூஸும் அப்டேட் ஆகியிருக்கு. மட்டுமில்லாம முன்பெல்லாம் பாடல்களே இல்லாமல் படம் எடுத்து வந்தார் லோகேஷ். மேலும் ஹீரோவிற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் கதைக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்தார். அவர் படத்துல நடிக்கக்கூடிய ஒரு சிறிய கதாபாத்திரமாக இருந்தாலுமே அந்த பாத்திரத்திற்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கும். இவ்வாறு படங்களை இயக்கி வந்த லோகேஷ் தற்போது முழுக்க முழுக்க கமர்ஷியலாக மாறிட்டாரே என்ற சந்தேகம் தான் ரசிகர்களோட மத்தியில எழுந்திருக்கு. இது ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.